ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஆரில் என் ஃப்ரெண்டு ஒரு 5 கில்லுக்கு மேலேயாவது அடிக்க சொன்னான். இப்போ ஏன்னா விளாடும்போது ஒரு 2-3 கில்லு எலிமினேட் ஆகிடுவேன். ரிவைவே பண்ண மாட்டாங்க. டீம் பயப்பாடும். இதில் ஒரு ரேண்டம் ஸ்குவாடு, ஒரே ஒரு தமிழ் பிளேயரு. அது என் ஃப்ரெண்டு ஏகே த ட்ராகன். அவன் ஒரு இது பண்ண மட்டும்தான் சொன்னியான். அதை கேட்டு நின்றுட்டுருக்கேன். ஒரே ஒரு சின்ன ஹெல்ப், இதை மட்டும் முடிச்சிட்டோம்னா, முடிக்க மாட்டேன் தெரியும், முடிச்சிட்டேன்னா ஒரு இது 50 ரூபாய்க்கு ரிடீம் கோட் எடுத்தாரேன்னு சொல்லியிருக்கேன். வாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். சரி, இதான் என் முதல் வீடியோ, அதனால் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணிடுங்க. என் ஆசையே இதுதான். முதல் வீடியோ இதில் ரொம்ப நாள் ஆசை, யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு. அதான் டைம் கிடச்சிருக்கு. ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு எல்லோரும் இது பண்ணிடுங்க. ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் போனதுக்கப்புறம் ஃபேஸ் கேமரா வைக்கலாம். இது வேணும்னா சொல்லுங்கள், வைக்கிறேன். இல்லாட்டி விட்ருங்க, வேணான்னா விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ வெண்டிங் மிஷினில் இது வாங்கிட்டுருக்கேன், வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். மற்ற யூடியூபர்ஸ்லாம் வெண்டிங் மிஷினில் என்ன பண்ணணும்னு காட்ட மாட்டாங்க. நான் மட்டும்தான் இப்படி டேரெக்டாக காட்டுறேன். ஏன்னா மொதல் வீடியோ ஓரளவுக்கு தான் எனக்கு எடிட்டே பண்ண தெரியும். அவ்வளோவா எடிட் பண்ண தெரியாது. அதனால் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. மொதல் வீடியோ லைக்கு, சப்ஸ்கிரைபு மட்டும் பண்ணிடுங்க. ஒரு வீடியோவுக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸாகவே வந்தால் நான் அடுத்த வாரத்துலேருந்து லைவ் போடலான் இருக்கேன். முடிஞ்சால் வாங்க எல்லோரும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். முதல் வீடியோனால் ஒரே ஒரு ஹெல்ப்பு. தேங்க்ஸ். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இருங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் எழுதணும், அது வேறு. அதை மட்டும் பார்த்து சும்மா அட்லீஸ்ட்டு போட்டோம். அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். நான் பார்த்தா பசங்களே அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் எப்போ அட்லீஸ்ட்டு போட்டாலும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. இப்போ எங்கே போகிறேன்னா, இந்த போட்டாங்களா, போக மாட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே நிற்பேன். அவங்களே முடிச்சிருவாங்க. நான் எதுக்கு சும்மா போயிட்டு அப்புறம் இப்போ இது அர்சனல் வேறு போகிறேன், இது வேறு இருக்குது. நான் வேணால் அடித்து சொல்கிறேன். இந்த மேட்ச் முடிஞ்சோடனே அர்சனல் போயிட்டேன்னா, அர்சனல் போயாச்சு. இப்போ உள்ளே போய் புதுசாக ஏதோ ஒரு இது மாதிரி வந்திருக்கு. நாங்கள் உள்ளே போய் அதான் செக் பண்ணலான்னு வந்தேன். உள்ளே என்னடா இது, ஒன்றுமே இல்லை. நம்ம கண்ணு மாற்று, நான் வேகில் இருக்கலாம், கழட்டி விடு. எவன்டா செத்துது? நைஸரா எல்லோரும் செத்துட்டாங்க. இதெல்லாம் இருக்குதான் டீமில். தயவு செஞ்சு அப்புறம் பேராஃபில் இருக்குது, அது வேணால் மாற்றிக்கலாம். இந்த காரு ஸ்கின்னு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லைவில் நைட்டு ஒரு 8:30 மணிக்கு லீவு. சனி ஞாயிறு வேணால் லைவ் போடுறேன், மற்ற டைமில் பண்ண முடியாது. இது வேறு இருக்குது, படிக்கணும். அதனால் சனி ஞாயிறு முடிஞ்சால் நைட்டு 7 மணி. ஏனிமி போடு. எனிமிடா வாங்கினாரே. ஒரு ஹிந்திக்காரனா? இதாங்க என்னோட முதல் கில்லு. முதல் கில் வெற்றிகரமாக அடித்தாச்சு. இன்னும் 4 கில்லு அடிக்கணும். என்ன தான் பண்ண போகிறேன்னே தெரியல. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லிடுங்க. ஒன்றும் இல்லை, சும்மா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தான் ஆகாது, நான் தான் இது. அப்படின்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தோடனே எல்லாத்துக்கும் போடுற லைவில் கிவ் அவே, ஜெயிக்கிறவங்களுக்கு ரெடீம் கோடு தரேன். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இருந்தாலும் நான் இதில் நடக்கிறத பேசுகிறேன். மட்டும் இல்லாமல் இன்னொரு எண்ணி போடு.
இந்த கன்று வந்து பவரை மாற்றினதுலேருந்து இப்படியே தான் இருக்குது, அடிக்கவே முடியறதில்ல. அந்த கன்று பவரை எதுக்கு தான் தேவையில்லாமல் மாற்றினாங்கன்னு தெரியல. போடு இந்த 2வது கில்லா இதை கிளியர் பண்ணோன்னே பாருங்கள், கிளியர் பண்ணிட்டு லூட் அடிச்சு வச்சுருப்பேன். திருப்பி போயிட்டு சும்மா அங்கிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே பின்னாடி எனிமி அடிக்கிறாங்களா, சவுண்டு இது கன் சவுண்டு கிடைச்சா போனவன் 2 பேர் செத்துட்டாங்க. அதில் ரிவே பண்ணி விட்டுட்டு போகலாம். முடிஞ்சா ஒருத்தங்க ரிவே பண்ணுவான்றான். இப்போ ரிவே பண்ண பார்த்தீங்களா, அவன் ஆஃப்லைன் ஏன் சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் ஆஃப்லைன் போயிட்டான். இப்போ வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணுவான் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் தெரியல, அவன் நகரவே அவன் பார்க்கவே இல்லை, ரிவே பண்ணி விட்டவனே. அவன் சாட்டிக்கு இறங்கி நின்று ஓடிக்கிட்டே இருந்தேன். நானும் பார்த்துட்டு வந்து இட்லிஸ்ட்டு போட்டேன். இங்கே தான் எனிமி சவுண்டு கேட்டுச்சு. அப்படியே வந்து லூட் அடிச்சுட்டு வந்தால் இங்கே ஒருத்தன் வந்துட்டானா, அவன் டீமேட் வந்துட்டாங்க. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டே ஆடிக்கிட்டு இருந்தேன். ஃபோன் ஒரு செம்மதாக ஆயிடுச்சு. பார்த்தா இன்னொரு டீம் அங்கிட்ட ஏறிட்டாங்க. அங்கே ஒருத்தன் ஓரம் பாருங்கள், இந்த லாங்கில் இந்த வீட்டுக்கிட்ட பாருங்க, பார்த்துங்க நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிட்டேன். திரும்பி பார்த்தா எங்கள் டீம்மேட் என் ஃப்ரெண்டு ஏகே அந்த ஆகாஷ்ன்றவன் இது டவுனு போகிறான்னு பார்த்தா செத்துட்டான். அவனுக்கு ஒன்று இவன் 2 நிமிஷம் டீம்மேட்டை ரிவே பண்ணுறான். இருங்க ரிவே பண்ணிவிட்டு வரட்டும், நான் அடிக்கலான்ட்டுன்னு இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சும்மா இருக்க டைமுக்கு இந்த மாதிரிலாம் போட்டு முடிச்சு விட்ருங்க. அவன்தான் இதாக வந்துட்டான்னா அடித்தே மெடிக்கேட் போட்டுருவான். மேலே அவன் டீம்மேட் இறங்குவான், ஒரு ஹெட் அடிப்பேன். அவன் தான் இங்கிட்டு பாருங்கள், இங்கெல்லாம் அடித்து கில் எடுத்துருந்தேன்னா நான் அந்த கில்லை முடிச்சே இருப்பேன். என்கிட்ட உள்ளே ஏறினோடனே எனிமி சவுண்டு கேட்டுச்சு. பார்த்து கொஞ்சம் சைடில் பார்த்து டீம்மேட்டில் எல்லாருமே டவுனு, ஒருத்தனுமே இல்லை. அப்புறம் ரிவே பண்ணலான்னு போனால் பின்னாடி அடிக்க வந்துட்டாங்க. அப்படியே போய் உட்காந்தேன்,